ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளும் ஆரம்பித்து வைத்த போரானது தற்பொழுது 5வது நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 நாட்களாக இந்த போர் ஒரு ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் இந்த 5வது நாளில் சர்வதேச நாடுகள், குறிப்பாக நேட்டோவின் தலையீடு, நேட்டோ இந்த போரினுள்ளே முதலாவதாக அங்கம் வகிக்க அல்லது காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போரானது ஈரான், இஸ்ரேல் அந்த மத்திய கிழக்கு நிலப்பரப்பை தாண்டி சர்வதேச நிலப்பரப்பு, அதாவது சர்வதேச கடற்பரப்பை நோக்கி விரிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் நேற்று நடைபெற்ற முக்கியமான சம்பவம், இந்து சமுத்திரத்தில், குறிப்பாக இலங்கையின் தெற்கு பகுதியில் காலி துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து ஈரானுக்கு சொந்தமான ஒரு போர்க்கப்பலானது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 87 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் அதிகமானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருப்பதாகவும் 32 பேர் காயப்பட்டு இப்பொழுது காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2ஆம் உலகப் போரின் பின்னர் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று போர் அல்லது ஏதோ ஒரு நாட்டினுடைய ஏதோ ஒரு கப்பலையோ நீர்மூழ்கி கப்பலையோ தாக்கி அளிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு முதலாவது சந்தர்ப்பம் இது என்பதுதான் மிகவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் பலர் சொல்லியிருந்தார்கள், இந்த போரானது கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் உலகப் போர் அல்லது பல்வேறுபட்ட நாடுகளை இந்த போரினுள் ஏதோ ஒரு விதத்தில் இழுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நிலைமையில தான் அமெரிக்கா தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை பாவித்து ஈரானினுடைய போர்க்கப்பலை அழித்திருக்கின்றது. இது ஒரு சர்வதேச மட்டத்தில் ஒரு எச்சரிக்கை மட்டுமில்லாமல் ஒரு அச்சத்துடனும் அவதானத்துடன் பார்க்கப்பட்டிருக்கும் ஒரு விடயம். இந்த நிலைமையில் நேட்டோ, அதாவது நேட்டோ பாதுகாப்பு படை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2வது உலகப்போர் முடிவடைந்ததன் பின்னர் சில நாடுகள் அனைத்து, குறிப்பாக இந்த மேற்கத்திய நாடுகள், ஜெர்மனி நாட்சி படைகளுக்கு எதிராக செயற்பட்ட நாடுகள் அனைத்தும் இணைந்து தங்களுக்குள்ளே உருவாக்கிய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த நேட்டோ. இந்த நேட்டோவின் மிக முக்கியமான குறிக்கோளே தங்களது நேட்டோ அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது. அந்த விதத்திலே ஈரானினால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை ஒன்று துருக்கியை நோக்கி வந்த நிலைமையிலே அந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது நேட்டோவின் பாதுகாப்பு படை. ஸோ இப்பொழுது முதல் தடவையாக, இவ்வளவு காலமும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தான் நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டிருந்தன. அந்த நிலைமையில் நேட்டோ படைகள் முதல் முறையாக இந்த போரினுள்ளே இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கிறது. இந்த போரானது ஒரு முடிவை நோக்கி செல்வதற்கு மாறாக விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பது மட்டும் ஒரு தெளிவான உண்மை. இப்போதைக்கு பெரும்பாலான நாடுகள், அமெரிக்கா சார்பு நாடுகள் இந்த போருக்கு ஒரு ஆதரவை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் ஈரானின் தாக்குதலிலிருந்து தங்களுடைய நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்கான தங்களுடைய முழு ஆதரவையும் வழங்குவதாகத்தான் சொல்லியிருந்தார்கள். அந்த நிலைமையில் ஸ்பெயின் மாத்திரம் இந்த போருக்கு, அதாவது ஒரு ஆன்டி வார் கண்டிஷனில் இருக்கிறது. அதாவது இந்த போருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெயின் அரசாங்கத்தை மட்டுமில்லாமல் ஸ்பெயின் தொடர்பாகவும் கடுமையான காத்திரமான கருத்துக்களை கடந்த நாட்களில் பதிவிட்டிருந்தார் என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது இந்த போரானது சர்வதேச மட்டங்களில், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எண்ணெய் பாதுகாப்பு, அதாவது எண்ணெயை பத்திரமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கான மிக முக்கியமான பாதை தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் என்று சொல்வது. இது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலே காணப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட அல்லது ஒரு நீளத்தை கொண்ட ஒரு கடல் பரப்பு. இந்த பரப்பினூடாகத்தான் சவுதி அரேபியா, கட்டார், UAE என்று எண்ணெய் உற்பத்தி செய்யும் மிக முக்கியமான மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் கப்பல்கள் ஈஸ்ட் ஏஷியா, கிழக்காசிய நாடுகளுக்கு, குறிப்பாக தெற்காசிய மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு வழங்கப்படுவது இந்த பாதையினூடாகத்தான். இந்த பாதையை கடந்த 2-3 நாட்களாக ஈரானானது கிட்டத்தட்ட தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து மூடி வைத்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த ஹோர்மோஸ் கால்வாயினூடாக எண்ணெய் கப்பல்கள் செல்வது மிக பெரும் அளவில் தடைப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த கால்வாயினூடாகத்தான் உலகத்திற்கு தேவையான 20% எண்ணெய் தேவையான கப்பல்கள் பயணம் செய்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 மில்லியன் பேரல்ஸ் அளவான எண்ணெய்கள் இந்த ஹார்மோஸ் கால்வாயினூடாக கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ இதை அடைப்பதானது அல்லது இதை தடுத்து நிற்பதானது மிக முக்கியமாக கிழக்காசிய நாடுகள் மற்றும் தெற்காசிய நாடுகளின் எண்ணெய் தேவை, எனர்ஜி கன்சம்ஷன் தொடர்பான மிக முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து இந்த ஹோர்மோஸ் கால்வாயை கைப்பற்றுவதற்காகவும் அதிலே ஏற்படுகின்ற இந்த ஈரான் செய்யக்கூடிய இந்த தடைகளை தவிர்ப்பதற்காக தங்கள் முயற்சிகளை எடுக்கப் போவதாகவும் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த கால்வாயானது ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த நிலைமையில் சவுதி அரேபியாவானது ரெட் சி, அதாவது செங்கடல் வழியாக தங்களுடைய ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது
கிழக்காசிய மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு தேவையான எண்ணெய்களை கப்பல் மூலமாக ரெட் சி செங்கடல் ஊடாக அனுப்புவது தொடர்பாகவும் பரிசீலித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 5 நாட்கள் நடைபெற்ற இந்த போரிலே அதிகளவான உயிரிழப்புகள் நடைபெற்றிருப்பது ஈரானில் தான். கிட்டத்தட்ட 1000த்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 50க்கும் அதிகமானவர்கள் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலானது லெபனானை குறிவைத்து கடுமையான தாக்குதல்களை கடந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக லெபனானில் ஈரானின் பேக்போன், அதாவது ஈரானின் சப்போர்ட்டுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் சில ஹுர்தீஸ் அமைப்புகளை தாக்குவது தொடர்பாகவும் அவர்களுடைய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்காகவும் இஸ்ரேலானது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் தான் 50 பேர் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உயிரிழப்புகள் சவுதி அரேபியா, கட்டார், ஓமான் என்று சொல்லி நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் சர்வீஸ் ஆஃபீஸர், அதாவது அமெரிக்காவின் இராணுவத்தில் இருக்கும் 6 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை மட்டுமில்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவும் சில வாத பிரதிவாதங்கள் வந்திருக்கின்றன. அந்த நிலைமையில் இன்று அமெரிக்காவின் காங்கிரஸிலே ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி இந்த போரை நிறுத்துவது, போரிலே அமெரிக்காவின் தலையீட்டை நிறுத்துவது தொடர்பான ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கான ஒரு கோரிக்கை ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி, குறிப்பாக எதிர்க்கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டியினால் கொண்டு வர இருந்த நிலைமையில் அதை டொனால்ட் ட்ரம்பின் கட்சியான ரிப்பப்ளிக்கன் கட்சியானது தடுத்திருக்கிறது. அதாவது அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த வாக்கெடுப்பை நடத்த விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த போரை அமெரிக்கா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் நடத்துவதானது சரி என்ற ரீதியில் இப்பொழுது அமெரிக்கா காங்கிரஸில் இருக்கும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, அதாவது டொனால்ட் ட்ரம்பின் பார்ட்டி கட்சியில் உள்ள பெரும்பாலானவர்கள் ஆதரவை தெரிவித்ததனால் இப்பொழுது இந்த போரில் இருந்து அமெரிக்கா பின்வாங்குவது அல்லது வெளியேறுவதானது முற்றுமுழுதாக அமெரிக்காவின் காங்கிரஸினால் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் இப்பொழுது இந்த போர் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஈரான் இப்பொழுது அங்கிருந்து கசிந்து வரும் தகவல்களின்படி அமெரிக்கா ஆட்சி மாற்றம் ஒன்று, அதாவது ஈரானில் தற்பொழுது காணப்படும் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன், அதாவது இஸ்லாமிய குடியரசு என்ற ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்வதாக இருந்தால் ஈரான் இஸ்ரேலில் காணப்படும் அணு ஆயுத உலைகளை தாங்கள் குறிவைத்து தாக்கப் போவதாக இப்பொழுது தெரிவித்திருப்பதாக சில செய்திகள் கசிந்து வருகின்றன. இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயம். ஏனென்றால் அணு ஆயுத அல்லது அணு உலைகளை தாக்கினால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சுற்றி இருக்கும் பெரும்பாலான நாடுகளுக்கும் ஏற்படுத்தும் என்பது ஒரு வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த போர் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த போரினுடைய அமெரிக்கா இந்த போரை தொடங்குவதற்கான என்ன ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு தொடங்கியது. குறிப்பாக அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம், குறிப்பாக சுப்ரீம் லீடராக இருந்த கமேனி அவர்களை இல்லாதொழித்து அதற்கு பின்னர் தங்களுக்கு விரும்பிய ஒரு ஆட்சி ஒன்றை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது இருந்த போதிலும் அமெரிக்கா நினைத்தபடி அந்த ஆட்சி மாற்றம் தற்பொழுது வரை நடைபெறவில்லை. ஏனென்றால் ஈரானுடைய கவர்னிங் சிஸ்டமானது கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு சிக்கலான ஒன்று. அது ஈஸியாக மற்ற நாடுகளைப் போல, குறிப்பாக சிரியாவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றங்களைப் போலவோ அல்லது வெனிசுலாவில் நடைபெற்ற ஒரு ஆட்சி மாற்றம் போலவோ இல்லாமல் இந்த ஈரானின் ஆட்சி கட்டமைப்பானது வெவ்வேறுபட்ட தளங்கள் அல்லது வெவ்வேறுபட்ட பிரிவுகளை கொண்டிருப்பதனால் அது அவ்வளவு இலகுவாக ஒரு ஆட்சி மாற்றத்தை, அதாவது சுப்ரீம் லீடரை கொன்றாலும் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் சிக்கலாக ஒன்றாக தான் காணப்படுகிறது. அந்த நிலைமையில் இப்பொழுது சொல்லப்படுகிறது ஈரான் மக்கள் மற்றும் ஈரானிய அரசாங்கம் மற்றும் அந்த சுப்ரீம் லீடர் அவர்களுடைய அந்த சிஸ்டம் அனைத்தும் என்ன செய்திருக்கிறார்கள், இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருவதை அவர்கள் நீண்ட காலமாகவே எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த நிலைமையில தான் இப்படி தங்கள நாட்டிலே ஒரு மேற்கத்திய நாட்டின் தலையீட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறுவதை அவர்கள் அவ்வளவு இலகுவில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது அவ்வளவு இலகுவில் நடப்பதற்கான ஒரு முயற்சிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்ற ரீதியில் தான் அவர்களுடைய சிஸ்டம் அல்லது அவர்களுடைய பவர் ஷேரிங் சிஸ்டம் ஆனது மிகவும் ஒரு காம்ப்ளிகேட்டட் அல்லது ஒரு சிக்கலான நிலைமையில் தான் காணப்படுகிறது. அதனால் தான் அமெரிக்காவினால் தாங்கள் நினைத்தபடி அந்த சுப்ரீம் லீடரை கொன்றதன் பின்னரும் ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு ரெஜிம் சேஞ்சை கொண்டு வர இயலாமல் இருக்கிறது என்பது மட்டும் ஒரு தெளிவாக தெரிகிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி எதிர்வரும் நாட்களில் நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்வார்கள், இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்கள் சண்டை பிடித்து கொண்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று. ஏனென்றால் இப்பொழுது இந்த போரானது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் நடைபெறும் போர் அல்ல, ஈரானுக்கும் ட்ரம்புக்கும் எதிராக நடைபெறும் போர் தான். ட்ரம்ப் என்ற ஒரு ஒற்றை மனிதர் தான். குறிப்பாக ஏனென்றால் இந்த போர் ஆரம்பித்ததன் பின்னர் அமெரிக்காவின் 44% அதிகமான மக்கள் இந்த போர் தேவையில்லை என்றும் தாங்கள் எதிர்ப்பதாகவும் ஒரு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸோ அமெரிக்க மக்களும் இதை விரும்பவில்லை, உலக மக்களும் இதை விரும்பவில்லை. டொனால்ட் ட்ரம்பின் தனிப்பட்ட விருப்பத்திற்காக தான் இந்த போர் நடைபெற்றிருக்கிறது அல்லது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது மற்றும் ஒரு தெளிவான உண்மை. அப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானுக்கு தற்போது இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை. அவர்கள் மிகவும் முக்கியமாக போரை செய்வார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கும் அப்படித்தான், அமெரிக்காவுக்கு அல்ல, டொனால்ட் ட்ரம்புக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால்
அவருடைய கடைசி ஆட்சி காலம் இது. இன்னும் 3 வருடத்தில் அவர் ஆட்சியை விட்டு செல்லப் போகிறார். அவர் இன்னொரு முறை தேர்தலிலும் நிற்கப் போவதில்லை. அவர்களுக்கு மக்களது செல்வாக்கும் தேவையில்லை, மக்களுடைய வாக்குகளும் தேவையில்லை. ஸோ அவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தன்னால் முடிந்த சில சம்பவங்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ரீதியில் தான் இந்த போரானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே பாதிக்கப்படுவது என்னவோ பொதுமக்களும் இந்த சர்வதேச பொலிட்டிக்ஸ் அல்லது ஜியோ பொலிட்டிக்ஸை நம்பி வர்த்தகம் செய்யும் சாதாரண மக்களும் தான் இதிலே பெருவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் இந்த போரானது எந்த விதமான ஒரு கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது என்று.